ஆன்மீகச் செய்திகள். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி திருக்கடையூர் ஸ்ரீ அமிர்தகடேஸ்வரர் கோவில் கொடியேற்றம் விமரிசையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு விநாயகர், சந்திரசேகரர், ஆனந்தவல்லி, சண்டிகேஸ்வரர் ஆகியோர் கொடிமரத்தின் முன்பு சிறப்பு அலங்காரத்தில் எழுந்துள்ளனர். பின்னர் கொடிமரத்திற்கு பால், சந்தனம் உள்ளிட்ட பல்வேறு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சந்திரசேகர கொடி ஏற்றப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. முக்கிய நிகழ்வாக வரும் மே 8ஆம் தேதி தேரோட்டம் நடைபெறுகிறது. சென்னை மயிலாப்பூர் ஸ்ரீ மாதவ பெருமாள் கோவில் சித்திரை பிரம்மோற்சவத்தில் சிறப்பு அலங்காரத்தில் கருட வாகனத்தில் பெருமாள் எழுந்தருளி மாட வீதிகளில் உலா வந்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோவை ஸ்ரீ தண்டுமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு தீச்சட்டி ஊர்வலம் நடைபெற்றது. முன்னதாக கோவை கோணியம்மன் கோவிலில் இருந்து தீச்சட்டிகளுடன் புறப்பட்ட திரளான பக்தர்கள் ஒப்பணக்கார வீதி, டவுன்ஹால் மேம்பாலம் வழியாக கோவிலை வந்தடைந்தனர். வரும் 27ஆம் தேதி சங்காபிஷேகம் மற்றும் வசந்த உற்சவத்துடன் சித்திரை திருவிழா நிறைவு பெறுகிறது. ஆஸ்தானத்து மாரியம்மா, எத்தனையோ பேருனக்கு ஆதிசக்தி மாரியம்மா, என்னென்னவோ பேருனக்கு ஆஸ்தானத்து மாரியம்மா. காற்றாகி கனலாகி நீராகி நிலமாகி உலகாளும் ஓம் சக்தியே, திரிசூலம் ஏந்தி திசையெங்கும் தோன்றி அரசாளும் அங்காரியே. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஸ்ரீ மீனாட்சியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் நிறைவடைந்து ஓராண்டு நிறைவு பெற்றதை முன்னிட்டு அம்மன் மற்றும் உப தெய்வங்கள் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நெல்லை மாவட்டம் திசையன் விலை செல்வமருதூர் ஸ்ரீ செல்வ விநாயகர் கோவிலில் பிரதோஷ வாகன வெள்ளோட்டம் நடைபெற்றது. பிரதோஷ நாட்களில் நடராஜர் சிவகாமி அம்பாள் சப்பரத்தில் எழுந்துள்ளி ஆலயத்தை வலம் வர புதிய பிரதோஷ வாகனம் தயார் செய்யப்பட்டது. இதையடுத்து உற்சவ மூர்த்திகளான நடராஜர், சிவகாமி அம்பாள் பிரதோஷ வாகனத்தில் எழுந்துள்ள திரளான பக்தர்கள் ஆலயத்தை சுற்றி 3 முறை இழுத்து வலம் வந்தனர். சீரடியிலிருந்து சாய்பாபாவின் பாதுகை பல்வேறு மாநிலங்களுக்கு பக்தர்கள் தரிசனத்திற்காக கொண்டு செல்லப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி அருகே உள்ள தென் சீரடி சக்தி சாய்ராம் தர்மஸ்தலாவுக்கு சாய்பாபாவின் பாதுகை ஊர்வலமாக கொண்டு வரப்பட்டது. முன்னதாக சீரடியிலிருந்து சிறப்பு வாகனம் மூலம் வந்த சாய்பாபா பாதுகைக்கு பக்தர்கள் வரவேற்பு அளித்தனர். பின்னர் பஜனை பாடல்கள் பாடியபடியும் பல்வேறு கடவுளர் வேடமணிந்தும் ஊர்வலமாக தென் சீரடி சக்தி சாய்ராம் தர்மஸ்தலாவுக்கு கொண்டு சென்றனர்.
தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மந்தித்தோப்பு ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் கொடை விழாவை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு பால், தயிர், இளநீர், மஞ்சள், அன்னம், சந்தனம் உள்ளிட்டவை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. தொடர்ந்து பல்வேறு மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து திரளான பெண்கள் கலந்து கொண்டு முளைப்பாரிக்கு கும்மியடித்து தீபாராதனை நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி காரம் ஸ்ரீ காரிகாம்பிகை சமேத ஸ்ரீ காரீஸ்வரர் கோவிலில் மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், மகாலட்சுமி ஹோமங்கள் மற்றும் யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்றன. பின்னர் கலசங்களுக்கு சிறப்பு பூஜைகள் செய்து சிவாச்சாரியர்கள் கோவிலை வலம் வந்து கோபுரத்தில் உள்ள கலசத்திற்கு புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் மூலவர் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மனமாடுது, மகிழ்ந்தாடுது, அகிலமெல்லாமே வியந்தாடுது. மனமாடுது, அது மகிழ்ந்தாடுது, அகிலமெல்லாமே வியந்தாடுது. மனோன்மணி கோபுரத்தில் மேகங்கள் எல்லாமே பொழி நாகை ஸ்ரீ பாதாள காளியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு முளைப்பாரி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக விரதமிருந்த பக்தர்கள் முளைப்பாரிகளை ஊர்வலமாக கோவிலுக்கு எடுத்து வந்து அம்மனுக்கு நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து வள்ளி தேவானை சமேத முருகப்பெருமான், வினைத்தீர்த்த விநாயகர் ஆகியோருடன் ஸ்ரீ பாதாள காளியம்மன் சிம்ம வாகனத்தில் எழுந்துருளி வீதி உலா வந்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மதுரை தெப்பக்குளம் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் பங்குனி பெருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் தீச்சட்டி ஏந்தியும் அலகு குத்தியும் முளைப்பாரி எடுத்தும் தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர். திருவாரூர் விஜயபுரம் ஸ்ரீ தங்கமுத்து மாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு வீதி உலா நடைபெற்றது. முன்னதாக அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் சிம்ம வாகனத்தில் எழுந்துருளச் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை திருவொற்றியூர் தியாகராஜ சுவாமி கோவிலில் வட்டப்பாறை அம்மன் உற்சவம் நடைபெற்றது. மதுரையை எரித்த கண்ணகி காளி உருவில் வட்டப்பாறை அம்மனாக வீற்றிருக்கும் தியாகராஜ சுவாமி கோவிலில் 7 நாட்கள் வசந்த உற்சவம் நடைபெற்று வருகிறது. 2ஆம் நாள் உற்சவத்தில் புஷ்ப பிரபையில் அம்மன் அலங்கரிக்கப்பட்டு 4 மாட வீதிகளிலும் வலம் வந்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி திருக்காட்டுப்பள்ளி ஸ்ரீ கோல வில்லிராமர் கோவில் மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலை பூஜைகள் நிறைவு பெற்று புனித நீர் அடங்கிய கடங்கள் கோபுர கலசங்களுக்கு எடுத்து வரப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே. சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை ஸ்ரீ ரங்கநாத பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு வீதி உலா நடைபெற்றது. முன்னதாக மூலவர் பெருமாள் தாயாருக்கு சிறப்பு அலங்காரம் நடைபெற்று பூஜைகள் நடைபெற்றன. தொடர்ந்து உற்சவர் பெருமாளை சர்வ அலங்காரத்தில் யானை வாகனத்தில் எழுந்துள்ளச் செய்து கோபுர தீபம், கும்ப தீபம், நாகதீபம் மற்றும் சோடச உபச்சாரங்கள் நடைபெற்றன. பின்னர் உதிரி புஷ்பங்களால் அர்ச்சனைகள் செய்து பஞ்சமுக கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்களுடன் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக பவனி வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார்.
அளித்தார். ஆன்மீகச் செய்திகள்.